வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கோம். கோவை மாவட்டத்தில் பரவலாக அதிகமாக விவசாயம் எப்படி இருக்குது, அது வாழை விவசாயம் இந்த பக்கம் சிறப்பாக இருக்கும். வாழை விவசாயத்தில் எப்படி இவர் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கார், எத்தனை வருடங்களாக பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்கள் பேச இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், இடையில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பதிவுக்குள்ளே செல்லலாம். வணக்கம், என் பேர் ரவிச்சந்திரங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பால்கர் சாலை, மேட்டுப்பாளையம் வட்டம், கோவை மாவட்டம். ஐயா, அந்த அறுவடை மகசூல் ஒரு மரத்துக்கு எத்தனை கிலோ கிடைக்கும், எவ்வளோ ஒரு ஏக்கர் வயசு எவ்வளோ எடுக்க முடியும், எவ்வளோ லாபம் பார்க்க முடியும், அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். உங்களுக்கு லாபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல விதமாக கொண்டு வந்தால் ஒரு 12 கிலோ, அதாவது வெயிட் கொன்னை கழித்து ஒரு 10 கிலோ 12 கிலோ கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு 40 ரூபாயா கம்மி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா விற்றா போதுங்க. அதிகமான ரேட்டு நம்ம 100 ரூபாய்க்கு விற்க வேண்டாம், 200 ரூபாய்க்கு விற்க வேண்டாங்க. ஒரு 70 ரூபா 60 ரூபா, அதாவது ரேட்டு அதிகம் அப்படின்னா ஒரு 70 ரூபா விற்றா போதுங்க. இல்லை கம்மி ஆயிடுச்சு தர ரேட்டுனா ஒரு 40 ரூபாய்க்கு கீழே வராமல் இருந்தாங்க கூட நம்மளுக்கு ஏதோ அசலாவது கிடைக்குங்க. இப்போ சில டைமில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்கு வந்துடுதுங்க. அப்போ என்ன ஆகுனா, நம்ம போட்ட முட்டு வலி அத்தனையும் அதில் போயிருங்க. ஒரே ஒரு டைம் விற்குங்க, எல்லாம் காற்றுலாம் போயிடுச்சு, இந்த மாதிரி சேதமாயிருச்சுன்னா மட்டும்தான் ஒரு 50 ரூபா 40 ரூபா 100 ரூபா அப்படின்ட்டு விற்குங்க. ஆனால் அது ஏதோ ஒரு விவசாயத்தை பலனடைவாங்க வழிய மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்காதுங்க. 10 டைம் அடிபட்டிருப்பா அப்படிங்க, அந்த விவசாயிக்கு ஒரே வாய்ப்பு தான் கிடச்சிருக்குங்க. சரிங்க, ஒரு ஏக்கருக்கு செலவு எவ்வளோ ஆகுதுங்க? இந்த முட்டுவலி எவ்வளோங்க ஐயா ஆகுது? ஒரு ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணணும், வாழை விவசாயம் பண்ணணும்னா சராசரியாக அதிகபட்சமாக எவ்வளோங்க ஐயா ஆகும்? இன்றைக்கி முட்டெல்லாம் இங்கே பார்த்து கேட்டிங்கன்னா முட்டுக்கே ஒரு 150 ரூபாய்க்கு பக்கமாக வந்துடுங்க. ஒரு 125 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் வந்துடுங்க. அது போக நம்ம உப்பு போடுறது, களை வெட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்கு 200 ரூபாய்க்கு பக்கமாக வந்துடுங்க. அப்போ அதனால் நம்மளுக்கு செலவு மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியும் மொழிய, வருமானத்தை நம்ம சொல்லவே முடியாதுங்க. இப்போ முட்டு கட்டினா முட்டு 120 ரூபா ஆகுதுங்க, கட்டுக்கூலி 15 ரூபா ஆகுதுங்க. அப்போ 135 ரூபா ஆகி போச்சுங்க. இதில் அவங்களுக்கு அது குத்தகை தான் வருவாங்க, இதில் டீ வச்சு கொடுக்கணும், போண்டா சுட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி செலவுகள் தான் ஆகும் மொழிய. இந்த வாழை வந்துருச்சு, நமக்கு ஒரு 10 கிலோ வந்துரு, ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னா ஒரு 1000 ரூபா கிடைக்குன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் இதில் முட்டு வலி போடணும்னா மட்டும்தான் இவ்வளோ செலவாகு. 4 மூட்டை உப்பு எடுக்கிறோம், 4000 ரூபா செலவாகு. 1000 ரூபாய்க்கு களை வெட்டணும், இதுக்கு 10,000 ரூபா செலவாகுது. 1000 ரூபாய்க்கு முட்டு கட்டணும்னா இப்படி செலவாகுது. இது மட்டும் நம்ம கணக்கு போட முடியும் இல்லையா? எவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லவே முடியாதுங்க. வெட்டி கைக்கு காசு சேர்ற வரைக்கும் நம்ம எந்தமே கணக்கு பண்ண முடியாதுங்க. ஆனால் ஒரு வாழைக்கு 200 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் செலவாகுங்க. கம்மியாக நம்ம உழைப்பு கூட இருந்தால் ஒரு 200 ரூபா எதுவுமே தொடாமல், சில பேர்னால முடியாதுங்க. அவங்க பொழில் உட்காந்துட்டா வேலை சொல்ல முடியுங்க, அவங்களுக்கு இன்னும் கூட தான் ஆகுங்க. ஒரு சில வேலைகள் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு முட்டு வலியில் கொஞ்சம் செலவு கம்மியாகுங்க. சரி, வாழை விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதுங்களையா? நல்ல மகசூல் நல்ல லாபத்தை பார்க்க முடியுமா? சரியான டைமில் நமக்கு சரியான வெயிட் கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக லாபம் தாங்க. ஒரு 25 ரூபா 30 ரூபா விற்றாலே லாபம் தாங்க. ஆனால் அந்த மாதிரி கொண்டு வர முடியறது இல்லைங்க. ஏதாவது ஒன்று ஆனை ஒரு 100 வாழை தின்னு போடுங்க, இல்லை பண்ணி ஒரு 50 வாழை 100 வாழை தோண்டிடுங்க, இல்லை நோவு விழுந்துருங்க. இந்த மாதிரி ஆனால் மட்டும்தாங்க லாஸு. கரெக்டான ஒரு 1000 வாழை போடுறோமா, ஒரு 800 வாழை ஒரு 900 வாழை நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா லாஸே கிடையாதுங்க. இந்த லாஸுங்கிறது என்ன காரணம்னாக்கா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 500 வாழைக்கு தான் தண்ணி பாயிங்க, ஆனால் 1500 வாழை போட்டு வச்சுருப்பாங்க. இதில் ஒரு அனுப்பு மசால் புல் நட்டுருப்பாங்க, 2 சரகு மிளகா செடி நட்டுருப்பாங்க, அதில் ஒரு 4 பாத்தி பார்த்திங்கன்னா கத்தி செடி நட்டுருப்பாங்க, இல்லைன்னா 2 பாத்தி வெங்காயம் நட்டியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தண்ணி விடும்போது தண்ணி பத்தாதுங்க. சித்திரை வயசில் என்ன தண்ணி பாயுதுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் பண்ண மட்டும்தாங்க கரெக்டாக இருக்குது. ஐப்பசி புரட்டாசியில் பார்த்திங்கன்னா மழை காலம், அந்த டைமில் தோட்டம் பூரம் பாயுங்க. ஆனால் அதை வச்சு நம்ம சின்ன வெள்ளம் பண்ணிக்கலாங்க. இந்த வருஷத்து வெள்ளம் அந்த சித்திரை வயசில் என்ன பாயுதுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வருஷத்து வெள்ளம் நிப்பாட்டி இருக்கணுங்க. அப்போ கட்டுப்படி ஆறுதலைனாக்கா கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு பரவலாக செஞ்சால் கட்டுப்படி ஆகுதுங்க. அதாவது அகலமாக செய்கிறதுக்கு ஆழமாக செஞ்சுட்டோம்னா 2 காசு கிடைக்குங்க. விவசாயத்தில் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்கிறது விவசாயம் தெரியலன்னு தான் சொல்லணும் இல்லையா? எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1,00,000 ரூபாய் நான் பார்த்தது இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1,00,000 ரூபாய் கையில் பார்த்ததே விவசாயத்தில் தாங்க. ஒரு 12 வருஷமாக நான் லாரி ஓட்டணுங்க. 2000 சம்பளமே என்னால் முழுசாக வாங்க முடியல. ஒரு 15 வருஷமாக நான் ஒரு 10,000 ரூபா கடனை நான் கட்ட முடியல. என்ன காரணம், அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா தான் கொடுப்பாங்க. இந்த 2000 ரூபா பார்த்து நான் எனக்கு போக்குவரத்து செலவு ஒரு 500 ரூபா செலவாயிருங்க. அதில் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தோம்னா வீட்டு செலவு இதுக்கே சரியாக போகுங்க. விவசாயத்தில் தான் 2 காசை கண்ணில் பார்க்க முடியுங்க. ஆனால் முறையாக பண்ணுனா கிடைக்குங்க, முறை தகுந்து பண்ணணும்னா லாஸ் தாங்க. ஐயா, ஒரு விவசாயிக்கு நீங்கள் ஒரு விவசாயியை என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க?
எனக்கு தெரிஞ்ச கருத்து என்னங்கன்னா, போடுற பொருள் நல்ல பொருளாக வாங்கி போடணுங்க. நிறைய பண்ணுறதுக்கு கம்மியாக பண்ணணுங்க. 1000 வாழை போடணும்னு ஆசைப்படுறவங்க 500 வாழை போட்டுக்கணுங்க. அந்த 500 வாழையை நல்ல விதமாக காப்பாற்றினா அதில் நம்ம முட்டு வலியும் கம்மி, வருமானம் ஜாஸ்தி. இந்த அதிகமாக பண்ணுறதுனால தான் நமக்கு பத்தாத காரணமே அதுதாங்க. பரமாரி பண்ண முடியாது, நம்ம முட்டு வலி செலவு போட முடியாது. அதனால தாங்க லாஸ் ஆகுது. சரியான வழி பண்ணிங்கன்னா லாஸே கிடையாதுங்க. அது நிறைய பேர் பண்ணுறது தப்பு. அதுதாங்க கட்டுப்படி ஆகலைன்னு கரெக்டான டைமுக்கு உரம் போட்டிருக்குமாங்க, கரெக்டான டைமுக்கு தண்ணி கட்டியிருக்க மாட்டாங்க, எருவு போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பராமரிப்பு இல்லைன்னா அது லாஸ் தாங்க. அது அதாவது பார்க்காத வெள்ளாமையும் கேட்காத கடனும் வீடு வந்து சேராதுங்களாமா. அது அன்றைக்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை தான் பார்த்துருக்குறோங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணணுமுன்னா வீடு வந்து சேருங்க. நம்ம சரியாக பார்க்கலன்னா அது வீடு வந்து சேராதுங்க. ஆனால் உழைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சுத்தாயிட்டு இருக்க மாதிரி கம்மியாக இருக்காதுங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறுமுகை பகுதியில் சேர்ந்த ரவிச்சந்திரன் ஐயா வந்து வாழை விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். அப்புறம் எங்க படைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எப்பெல்லாம் நாங்க வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்க விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பத்தின விஷயங்களையும் நம்ம சேனல்ல வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான். நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோல உங்களை எல்லாம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.